சரிகமபா புகழ் ஹேமித்ரா அவர்கள் சமீபத்தில் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் லைவ் ஒன்று வந்திருந்தாங்க. அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் ரசிகர்கள் கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அது என்ன அப்படிங்கிறே தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜீ தமிழோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஷோ அப்படின்னா அது சரிகமபா சொல்லலாம். சீனியர் ஜூனியர் அப்படின்னு 2 பிரிவாக நடக்கும். சமீபத்தில் சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 10 வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு சீசன் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சமீபத்தில் தான் ஃபைனல் நடந்து முடிஞ்சிச்சு. இந்த ஒரு ஃபைனலில் பார்த்தீங்கன்னா எல்லாராலையுமே பெருசாக எதிர்பார்க்கப்பட்டிருந்த ஹேமித்ரா அவர்கள் 3வது இடம் பிடிச்சிருந்தாங்க. அண்ட் ஃபைனல் முடிஞ்சு கிட்டத்தட்ட சரியா ஒரு வாரம் ஆச்சு. இந்த ஒரு நிலையில ஹேமித்ரா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் ஒன்று வந்திருந்தாங்க. அண்ட் வந்த லைவ்ல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சரிகமபால நான் 3rd பிளேஸ் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ பேர் வந்து என்னை வாழ்த்தி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல டேக் பண்ணியிருந்தீங்க, எவ்வளோ பேர் வந்து எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க, அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி. உண்மையிலேயே நீங்க எல்லாரும் இல்லைனா இந்த ஒரு இடத்துக்கு என்னால் வந்திருக்க முடியாது. அதனால தான் உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்க வேண்டியது, நீங்க தான் டைட்டில் வின்னர் ஆகியிருக்கணும், நீங்க தான் டிசர்வான பர்சன் அப்படின்னு சொல்றீங்க. உங்களோட அன்பு எனக்கு புரியுது. ஆனா இதை தாண்டி மக்கள் தீர்ப்புன்னு ஒன்று இருக்கு, ஜட்ஜஸோட தீர்ப்புன்னு ஒன்று இருக்கு. ஸோ அதை தான் நம்ம அப்படியே ஏற்றுக்கணும். சொல்லப்போனா யோகஸ்ரீயும் சரி, அதே போல திவினேஷும் சரி, 2 பேருமே என்னோட நல்ல நண்பர்கள். நாங்கள் 3 பேருமே செட்டில் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கோம். அண்ட் கடைசி காலகட்டத்தில் நாங்கள் 3 பேரும் ஒன்றா தான் இருந்தோம். நாங்கள் 3 பேர்த்தில் யார் ஃபர்ஸ்ட்டாக வந்திருந்தாலும் அடுத்த 2 பேர் கண்டிப்பாக சந்தோஷப்பட்டிருப்போம். அண்ட் கண்டிப்பாக அவங்க 2 பேர்த்தில் யார் ஃபர்ஸ்ட் வந்திருந்தாலும் நான் அதுதான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அங்கே வந்து எங்களுக்கு இந்த கிடைச்ச வாய்ப்பு அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அதை நாங்கள் சரியாக பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜஸ், அதை தாண்டி எங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருந்த அந்த டீம், இதெல்லாம் தாண்டி ரசிகர்களாகிய நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி. உண்மையிலேயே நீங்கள் இல்லை அப்படின்னா என்னால் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. இப்போ வரைக்கும் எங்கள் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, அது எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு சின்ன வயசில் இவ்வளோ மெச்சூராக ரொம்பவே சூப்பராக ஹேமித்ரா அவர்கள் பேசியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து திவினேஷ் ரொம்பவே பழைய பாடல்கள் தான் பாடிட்டே இருந்தார், இவங்க தான் ட்ரெண்டிங்கில் பாடினாங்க, இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுறீங்க. இது ஒரு புறம் இருக்க, சிவகார்த்திகேயனோட நடிப்பில் ஏஆர் முருகதாஸ் அவர்களோட இயக்கத்தில் மதராசி படம் வந்து ரொம்பவே விறுவிறுப்பாக உருவாக்கி வந்துகிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு படம் ஆல்மோஸ்ட் 80% வந்து கதை முடிஞ்சிருச்சாமா. இன்னொரு 20% ஆஃப் ஷூட்டிங் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்காமா. அதையுமே கூடிய சீக்கிரம் படக்குழு முடிக்க போகிறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் இந்த படத்தோட ரிலீஸ் அப்படிங்கிறது செப்டம்பர் 5 ஆசிரியர் தினத்தன்னைக்கு வரப்போகுதாமா. மேலும் அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் லீவ் வருது. ஸோ கண்டினியூஸாக ஒரு 4 days லீவ் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய அளவில் வசூல் பண்ணும் அப்படின்னு படக்குழு நம்பியிருக்காங்க. அதனால தான் அந்த ஒரு டேட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இந்த படத்துக்கு ஏன் மதராசின்னு பேர் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. தமிழில் மதராசி அப்படின்னும், ஹிந்தியில் தில் மதராசி அப்படிங்கிற மாதிரியும் வச்சிருக்காரு. ஹிந்தியில் தில் அப்படின்னா பிடிக்கும், கவர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பொருள். வட மாநிலத்தவர்கள் தான் சென்னைக்காரங்களை மதராசி அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ அது இருக்கட்டும் அப்படின்னு தான் தமிழில் மதராசினும், அதாவது சவுத் இந்தியனில் இருக்கக்கூடிய ஒருத்தர் நார்த் இந்தியன்களை கவர்ந்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக தில் மதராசின்னு வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்திருந்தாரு. எது எப்படியோ இந்த படம் ஏஆர் முருகதாஸுக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக் ஆயிருக்க வாழ்த்துக்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.